Namaste students, hope you all fine. Students, in the last video I taught you, I started teaching unit 2 I think, isn't it? So till book page number 107 I completed. So in this video I am going to start from book page number 108, that is unit 2. Okay, physical features of Tamil Nadu. Okay, if you have book means or if you take book page number 108. Okay, so what is given in this? Landscape of Tamil Nadu. Landscape of Tamil Nadu. So Tamil Nadu நிலப்பரப்பு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். Okay, it is divided into 4 main division. What are they? First one, mountains, மலைகள். Then second one, plateaus, மேட்டு நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தக்கான பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. Then third one, plains, சமவெளிகள். Okay, then coast, கடலோர பகுதி. இதுதான் நம்ம இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். First one is mountains. So what about mountains given in your book that we are going to learn? See, Tamil Nadu is the only state in India which has both the Western Ghats and Eastern Ghats. Yes, அதாவது இந்தியால நிறைய மாநிலங்கள் இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் என்னதுன்னா ரெண்டு விதமான மலைப்பரப்பு இருக்கு. என்னென்ன? ஒன்னு கிழக்கு தொடர்ச்சி மலைகள், ஈஸ்டர்ன் காட்ஸ், அண்ட் another one is வெஸ்டர்ன் காட்ஸ், தட் இஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள், சரிங்களா? இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் எது? தட் இஸ் அவர் தமிழ்நாடு ஸ்டேட். ஓகே, தென் they meet at the நீல்கிரி ஹில்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அதே போல கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இது ரெண்டுமே எங்க மீட் ஆகுது அப்படின்னா, இட் மீட்ஸ் இந்த நீல்கிரிஸ், சரிங்களா? ஸோ இந்த நீல்கிரி அப்படிங்கிற பகுதியில் தான் என்னன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மீட் ஆகக்கூடிய, அதாவது இணையக்கூடிய ஒரு பகுதி நீல்கிரிஸ். Dotabetta is the highest peak in Nilgiri Hills. Tamil Nadu has various hill stations like Ooty, Kodaikanal, Kolli Hills, Kotagiri and Yerkad. So you know, நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ல பாத்தீங்கன்னா எது ஹையஸ்ட் பீக் அப்படின்னு நம்ம சொல்றோம், மிக உயரமான உச்சியை கொண்ட இடம் அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? லைக்வைஸ் இன் தமிழ்நாடு, see you know the district நீலகிரி இல்லைங்களா? அந்த நீலகிரியில இருக்கக்கூடிய அந்த நிறைய மலை தொடர்ச்சிகள் இருக்கு இல்லையா? அதுல தொட்டபெட்டா அப்படிங்கிற மலை உச்சி தான் மிக உயரமான மலை உச்சி, that is the highest peak அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so other than that Nilgiris, there were so many hill stations in Tamil Nadu. அதுல நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னது? ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்கு. So the Eastern Ghats do not get enough rainfall unlike the Western Ghats which receive lot of rainfall. இதுல ரெண்டு தொடர்ச்சி மலைகள் என்னன்னு சொன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை சொன்னா, அதுல இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், சரிங்களா, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், இந்த பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவும். பட் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, அதர் when compared to western ghats, very less rainfall only will be received in the eastern ghats. Okay, so see the next line. The plantations grown in these ghats include tea, coffee and spices. Yes, generally if we see in general அப்படின்னா, what type of crops are grown in the mountainous region? Especially tea and coffee. கண்டிப்பா தேயிலை தோட்டம், காபி தோட்டம், இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். அதே போல தான் அதுதான் இங்கேயும் மெயினா கொடுக்குறாங்க. அதர் தன் தட் ஸ்பைசஸ், இதுவும் நிறைய விளைவிக்கக்கூடிய பகுதியா இருக்கு. தென் தமிழ்நாடு has rich flora and fauna. This is a new word for you I think. Flora and fauna என்ன? It is a biological name. என்னது? Plants and animals. ஸோ மலை தொடர்ச்சி பகுதிகள் அப்படின்னாவே கண்டிப்பாக என்ன இருக்கும்? மரம், செடி, கொடி இதெல்லாம் இருக்கும். அதே போல் விலங்குகளுடைய வசிப்பிடமாகவும் இருக்கிறதுனால இட் இஸ் considered as the rich, the Tamil Nadu mountainous region is considered as a rich flora and fauna. Then Mudumalai Wildlife Sanctuary, Indira Gandhi Wildlife Sanctuary, National Park in ஆனைமலை are in the Western Ghats. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முதுமலை, இது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னது? முதுமலை சரணாலயம். அப்புறம் இந்திரா காந்தி
வனவிலங்கு சரணாலயம். இது எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அமைஞ்சிருக்கு. There are a variety of plant species found in them. Yes, இங்க விலங்குகள் மட்டும் இல்ல, நிறைய வகையான மரம் செடிகள் இந்த பகுதிகளில் நம்ம பார்க்க முடியும். So the குறிஞ்சி shrub is the most special of them. So குறிஞ்சி flower blossoms once in 12 years. Yes, of course you know இல்லையா, குறிஞ்சி மலர் அப்படின்னாவே நீங்க தேர்ட்லயே கூட படிச்சிருப்பீங்க இல்லையா. அது அந்த குறிஞ்சி பூ அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு அரிதான பூ. ஸோ இந்த வகையான பூக்கள் எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Okay, so that's all about the mountainous region is given, and below this there are 2 questions. I will read and answer it. You all of you please note it down. Try to answer. First question, where do the Western Ghats and Eastern Ghats meet? Yes, what is the answer for first question? Nilgiris. Nilgiris. So if you have book means all of you note down the first answer, Nilgiris. Then second question, name any 2 wildlife sanctuaries in the Western Ghats of Tamil Nadu. Yes, now only I read no. என்ன படிச்சோம்? முதுமலை wildlife sanctuary. Second answer, முதுமலை wildlife sanctuary. Okay, you can write like this in short also. Then second one, Indira Gandhi wildlife sanctuary. In short, you may write like this also. Okay, children. So copy down the answer for first and second question. உங்களால் வேகமாக வந்து நோட் பண்ணிக்க முடியலைன்னா வீடியோ என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணி கூட இதை ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? Now turn to book page number 109. The second thing, second landscape of India. What is that? Plateaus. இல்லைங்களா? இந்த பிளாட்டோஸ் ஒரு மவுண்டைன் அப்படின்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம டயக்ராம் ஏதோ ஒரு ட்ரா பண்ண அப்படின்னாவே டக்குன்னு என்ன பண்ணுவோம், 2 மலையை போட்டு ஒரு சூரியனை போட்டு வரைவீங்க. அப்போ அந்த மலைன்னா உனக்கு என்னது, ஆனால் பிளாட்டோஸ்னா என்ன? This is new to you. So listen, there are 3 plateaus in Tamil Nadu, namely Baramahal Plateau, Coimbatore Plateau and Madurai Plateau. சரிங்களா? இந்த வகையான நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னா ஒரு சமவெளியிலிருந்து கொஞ்சம் உயரமா இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கொஞ்சம் மேடா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தக்கான பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் there are 3 types of plateau. What are they? என்னது? பாரமஹால் பிளாட்டோ, இன்னொன்று கோயம்புத்தூர் பிளாட்டோ, கோயம்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்க அந்த மேட்டு நில பகுதி, இன்னொன்று மதுரை நிலத்தில் அமைஞ்சிருக்க அந்த மேட்டு நிலம். சரிங்களா? ஸோ there are many small hills between these plateaus. சென்னிமலை is one among those hills in plateau region. இந்த மாதிரியான மேட்டு நிலங்களில் நிறைய மலை குன்றுகள் இருக்கும். அந்த மலை குன்றுகளில் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளில் ஒன்றே கொடுத்துருக்காங்க. என்னது? ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த சென்னிமலை அப்படிங்கிற அந்த மலை குன்றையை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பிளாட்டோஸ் கிவன். இதெல்லாம் நீங்கள் பெரிய குழந்தைங்களாகி when you are going to higher studies you will read in elaborate. Okay, then the next third one is plains. Okay, plains-னா என்ன? சமவெளிகள். So plains in Tamil Nadu can be divided into river plains and coastal plains. அதாவது என்னது? ஆற்றங்கரை சமவெளி, இன்னொன்று கோஸ்டல் பிளெயின், அதாவது கடலோர சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, தென் த நெக்ஸ்ட் அந்த ரிவர் பிளெயினையும் தென் கோஸ்டல் பிளெயினும் ஒரு சின்ன சின்ன பேசேஜ் கொடுத்துருக்காங்க. என்னது? ரிவர்ஸ் எந்த மாதிரியான ஆறு? பாலார், சேயார், பெண்ணார், வேளார். நீங்கள் வந்து காவேரி, வைகை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நியூவாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ ரீட் பாலார், சேயார், பெண்ணார், வேளார் ஃப்ரம் த நார்தர்ன் பிளெயின்ஸ். இதெல்லாமே வந்து என்னது? வடபகுதியில், வடக்கு சமவெளி பகுதியில் இருக்கக்கூடியது. அண்ட் த மிடில் ரிவர், இடைநிலையில் இருக்கக்கூடிய அதாவது நதிநீர் சமவெளிகள் எது? காவேரி அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். காவேரியும் அதனுடைய கிளை நதிகளும். ட்ரிபியூட்டரிஸ்னா என்னது? கிளை நதிகள். ஓகே, தென் ரிவர் வைகை அண்ட் தாமிரபரணி ஃப்ரம் த சதர்ன் பிளெயின்ஸ். எஸ், எப்படி நார்தர்ன் பிளெயின்ஸில் சொல்லமோ அதே போல் சதர்ன் பிளெயின்ஸ் தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சமவெளிகள் என்னது? வைகை, தாமிரபரணி இதெல்லாம். தென் ரிவர் சேயார் இஸ் த ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் பாலார். பாலார் நான் ஒரு ரிவர்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனுடைய ட்ரிபியூட்டரி ரிவர் தான் எது? இந்த சேயார். ஓகே, இட் இஸ் எ சீசனல் ரிவர் தட் ஃப்ளோஸ் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ சீசனல் ரிவர், பெரினியல் ரிவர் அப்படின்னு 2 இருக்கும். பெரினியல் ரிவர் பற்றி இங்கே உங்களுக்கு கொடுக்கல.
பட் நான் சொல்கிறேன் சீசனல் ரிவர்னா அந்த அதாவது மழை பெய்து அந்த மழை நீரால் வந்து அந்த ஆற்று நீர் நிரம்பப்படுறது அப்படின்னா அது சீசனல் ரிவர். அதுவே வந்து வருடம் முழுவதும் மழை இருந்தாலும் இல்லைனாலும் வெயில் காலத்தில் கூட ஈவன் சம்மரில் கூட என்னது ரிவரில் வந்து தண்ணி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அது பெரினியல் ரிவர். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. இந்த பாலா, சேயர் இதெல்லாமே வந்து சீசனல் ரிவர்ஸ். ஓகே, தென் கோஸ்டல் பிளெயின். ஸோ கடலோர சமவெளிகள் பற்றி என்ன சொல்கிறாங்க? கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஆல்சோ கால்ட் சோழமண்டலம் பிளெயின்ஸ் விச் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. ஸோ சென்னை டு கன்னியாகுமரினா இப்போ தமிழ்நாடு மேப் எடுத்துட்டிங்கன்னா ஹியர் தட் இஸ் சென்னை இல்லையா? அந்த சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகளை கடலோர சமவெளி பகுதி தான் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ the next landscape is coast. அதுதான் வந்து ஃபோர்த்து. கோஸ்ட்னா எனக்கு என்ன? கடலும் அதாவது கடலுக்கு அருகாமையில் கடல் தண்ணி வந்து நிலத்தை உரசிட்டு அப்படியே உள்ள போகுது இல்லைங்களா? அந்த பகுதி அந்த பகுதி தான் என்னன்னு சொல்றாங்க? கடலோர பகுதின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ஹேஸ் த 3rd longest coastline in India. இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து 3வது இடத்தை பிடிக்குது. எது? கடலோர பகுதியை கொண்ட மாநிலத்தில் வந்து 3வது இடத்தை தமிழ்நாடு பிடிக்குது. ஓகே, த கோஸ்டல் ரீஜன் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமே என்னது கடலோர பகுதியாக தான் அமைஞ்சிருக்குது தமிழ்நாட்டுக்கு. தென் ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நியர் டு த பே ஆஃப் பெங்கால் சி இல்லைங்களா? ஸோ ஒன்லி இட் இஸ் நோன் அஸ் கோஸ்டல் ரீஜன். So Pamban Island forms a part of Ramanathapuram. It separates Gulf of Mannar and Park Strait. 13 districts share the coastline. மொத்தமா பாத்தீங்களா nearly in Tamil Nadu there are so many districts இல்லைங்களா? அதுல 13 districts மொத்தம் ஒரு 13 district வந்து இந்த கோஸ்டல் லைனை இந்த கோஸ்டல் பார்டரை ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்லாம ராமநாதபுரம் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாம்பன் பாலம் அதையும் இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. தென் இட் செப்பரேட்ஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பார்க் ஸ்ட்ரெயிட். கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப்னா என்ன, பேனா என்ன, ஸ்ட்ரெயிட்னா என்னங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் வாட்டர் லெசன் பற்றி நடக்கும்போது. ஸோ அதுபடி இது வந்து இந்த பார்க் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் தான் வந்து இதை பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த நோட்டபிள் பீச்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீச்னா என்னது? கடற்கரைன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கடற்கரை முக்கியமான சில கடற்கரைகள் எது அப்படின்னா மெரினா பீச். இது உங்களுக்கே நல்லா தெரியும். இட் இஸ் த 2nd longest urban beach in the world. உலக அளவுலேயே வந்து மிக நீளமான ஒரு கடற்கரை எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய இந்த மெரினா பீச் தான். ஓகேங்களா? இது சிட்டியில அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பீச். தென் ராமேஸ்வரம் பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூ. ஒரு அழகான நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ரம்யமான ஒரு விஷனை கொடுக்கறது இந்த ராமேஸ்வரம் கடற்கரை. இன்னொன்று கன்னியாகுமரி பீச் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் பியூட்டிஃபுல் வியூஸ் ஆஃப் சன்ரைஸ் அண்ட் சன்செட் ஓவர் த வாட்டர். அதாவது கடல் நீர்லேருந்து அப்படியே சூரியன் எழற மாதிரியும் அப்படியே கடல் நீருக்குள்ள சூரியன் மறைகிறதையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது? இந்த கன்னியாகுமரி கடற்கரை. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த நோட்டபிள் பீச்சஸ் ஆஃப் தமிழ்நாடு. தென் turn to your book page number 110. ஸோ do you know passage ஒன்று கொடுத்துருக்காங்க. பாம்பன் bridge in Rameswaram is India's first sea bridge opened in the year 1914. ஸோ இந்த வருஷத்தில் 1914 முதல் துவங்கப்பட்ட ஒரு கடற்கரை பாலம் அதுதான் என்னது? ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாம்பன் பாலம். தென் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் மேப் ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மேப் வாங்கிட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஒரு 3 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் ஷேட் பண்ணலாம் அப்படின்னு. இட் இஸ் யுவர் வில் அண்ட் விஸ். இஃப் யூ ஆர் வில்லிங்னா யூ கேன் டூ இட், அதர்வைஸ் நோ நீட், லீவ் இட் அவுட். தென் டூ யூ நோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம செய்ய வைப்போம். பட் யூ ஆர் நவ் ஸ்டேயிங் அட் ஹோம். அதனால somebody may get help and somebody you won't get help. So only I am leaving. If you are interested அப்படின்னா you can do this activity. Droogs are steep rocks. Rock Fort is a famous droog in Tiruchirappalli, Tamil Nadu. Yes, இந்த மலைக்கோட்டை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை இதெல்லாமே வந்து எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான இடமா இருக்கு. தென் த நெக்ஸ்ட் திங், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அடுத்தது நம்ம என்ன படிக்க போறோம்னா வாட்டர் ஃபால்ஸ். சரிங்களா? வாட்டர் ஃபால்ஸ் என்னப்பா?
வாட்டர்ஃபால்ஸ்னா நீர்வீழ்ச்சி. ஓகே, நீர்வீழ்ச்சி நம்ம ஏன் சொல்கிறோம்? த வாட்டர் ஃப்ரம் த ரிவர், அதாவது நதி நீரானது ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே ஊற்றும்போது அதை கீழே கொட்டுறது தான் என்னன்னு சொல்கிறோம்? நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ waterfall is an area where the river water flows down from a mountain, has several waterfalls. So தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கு. ஸோ சம் ஆஃப் தெம், அதில் ஒரு சிலது என்ன கொடுத்துருக்காங்க? ஒகேனக்கல் வாட்டர்ஃபால். இது எங்கே இருக்குன்னா தர்மபுரியில் இருக்கு. ஓகே, இது எந்த ரிவர் அப்படின்னா ரிவர் காவேரி. ஸோ இட் இஸ் நோன் ஃபார் பாத்திங். எஸ், நீர்வீழ்ச்சினாவே வந்து கண்டிப்பாக நம்ம குற்றாலத்தில் அருவியில எல்லாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம்? நீர்வீழ்ச்சி நீர் அருவி நீர் அப்படின்னாவே கண்டிப்பாக குளிப்போம். அங்கே போய் we will enjoy with the entertainment things. ஸோ அங்கே போட் ரைடு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்ட்டும் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணுறாங்க. தென் the picture also is given, you can go through that. தென் குற்றாலம் வாட்டர்ஃபால் இது எங்கே இருக்குன்னா தென்காசியில் இருக்குது. ஓகேங்களா? சரி, இது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலேருந்து வரக்கூடிய சித்தார் அப்படிங்கிற நதி நீர் தான் வந்து இங்கே ஊற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ there are a total of 9 falls. இங்கே இருக்கக்கூடிய 9 அருவிகளில் ரொம்ப முக்கியமான அருவி எதுன்னா பேரருவி, ஐந்தருவி, அப்புறம் புலி அருவி. இதெல்லாம் வந்து ரொம்ப மக்கள் வந்து அதிகமாக விசிட் பண்ணக்கூடிய நீர்வீழ்ச்சி வாட்டர்ஃபால்ஸாக இருக்குது. எது? பேரருவி, ஐந்தருவி, இன்னொன்று புலி அருவி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருளி வாட்டர்ஃபால். இது எங்கே இருக்குன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? சுருளி அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ஃபேமஸான வாட்டர்ஃபால்ஸ் தான். இங்கேயும் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா படிக்கட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது எல்லா நீர்வீழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மலை மேலே உச்சியிலேருந்து அப்படியே கீழே ஊற்றுற மாதிரி. இங்கே இருக்கக்கூடிய இந்த சுருளி அருவி வந்து படிக்கட்டு வடிவத்தில் இருந்து அங்கே அதுலேருந்து தண்ணி வந்து நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். தென் டி, த லாஸ்ட் ஒன் இஸ் வட்டப்பாறை வாட்டர்ஃபால். இந்த வட்டப்பாறை அப்படிங்கிறது நீங்கள் பாட்டிலெல்லாம் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த வார்த்தை தான் இது, வட்டப்பாறை. இது எங்கே இருக்குன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். சரி, இந்த வாட்டர் ஃபால்ஸை சுற்றி என்ன இருக்குன்னா நிறைய அடர்த்தியான காடுகள் வந்து காடுகளால் சூழப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி தான் இந்த வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி. ஓகே, அண்ட் இங்கே வந்து இயற்கையான அந்த குளியலுக்கு வந்து ரொம்ப உகந்த இடமா இதை கன்சிடர் பண்ணுறாங்க. That's all, children. Then turn to page 111, that is 111. Here also there are 2 questions. I will read and answer it now. You please note it down. Name some important rivers in Tamil Nadu. So important rivers எது? பாலார், வைகை, காவேரி, இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். You may note it down for any 3. சரிங்களா? ஏதாவது ஒரு 3 ரிவர் நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. This is the answer for first question. Then second question, where is Kutralam waterfalls located? இப்பதான் சொன்னேன் இல்லையா குற்றாலம் waterfalls எங்க இருக்கு? Second question answer தென்காசி. Okay, answer தென்காசி. So note it down, children. That's all. Then page number 111. Climate of Tamil Nadu. சரி, தமிழ்நாட்டில் climate எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு experiences tropical climate and there is very little difference between summer and winter. அதாவது இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான ஹாட், அதாவது சம்மராகவே இருக்கும், எப்பவுமே இங்கே வெயிலாகவே இருக்கும், ரொம்ப ஹாட்டாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப குளிராகவும் இருக்கும், குளிர் பிரதேசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. It receives both hot and humid, அதாவது வெயில் அதோடு சேர்த்து மிதமான கிளைமேட் தான் வந்து தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி வில் பி தேர். அண்ட் இதில் இன்னொரு ஒரு இது என்னென்னா 40 டிகிரி, அதாவது சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஹீட் ரைசஸ் அப் டு 40 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இங்கே வெயில் இருக்கும். அதே போல் டியூ டு இட்ஸ் தமிழ்நாட்டினுடைய அந்த அமைவிடம், பூமியில் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இல்லையா, அந்த இந்தியாவில் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பின் காரணமாக தான் நமக்கு இந்த மாதிரியான கிளைமேட் கிடைக்குது. ஓகே, ஸோ தமிழ்நாடு இஸ் டிபெண்ட் ஆன் மான்சூன் ரெயின்ஸ் அண்ட் ஆஃபன் ஃபேசஸ் ட்ராப்ஸ் மான்சூன் ஃபெயில்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, பொதுவாகவே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சருக்கும் ஆர் அதர்வைஸ் எந்த ஒரு வாட்டர் சோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மான்சூன், அதாவது என்னது பருவமழையை நம்பி தான் இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமே வந்து பருவமழையை நம்பி தான் இருக்குது. சப்போஸ் பருவமழை பொய்த்தால், பருவமழை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், தமிழ்நாட்டில் வறட்சியும் ஏற்படும். அதுதான் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இட் ஆல்சோ மே அக்கர் இஃப் மான்சூன் ஃபெயில்ஸ்.
ஸோ சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உங்களுக்கு 4 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வின்டர் சீசன், சம்மர் சீசன், தென் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். சரிங்களா? அதாவது குளிர்காலம், வெயில் காலம், இன்னொன்று என்னது தென்மேற்கு பருவகாலம், இன்னொன்று வடகிழக்கு பருவகாலம். ஸோ இது எந்தெந்த மந்தில் அக்கர் ஆகுதுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. Then try to answer first question. During which month does the state receive rainfall from southwest monsoon? Yes, you can refer this and write from June to September. ஜூன் செப்டம்பர்னு சொல்லக்கூடாது, ஜூன் டு செப்டம்பர்னு சொல்லணும். அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மந்த்தையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்றாங்க, ஜூன் டு செப்டம்பர் அப்படின்னு சொல்றாங்க. So this is the answer for first question. Okay, in this page. Then second question, where is Kutralam? Second question, describe the weather of Tamil Nadu in a sentence. So Tamil Nadu climate weather condition, தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும், காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு experiences tropical climate and there is very little difference between summer and winter அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை நம்ம ஒரே இதில் எழுதணும்னா என்னது, இட் receives, தமிழ்நாடு receives hot and humid weather condition. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு receives in a sentence னு கொடுத்துருக்கிறதுனால you have to write like this, hot and humid weather, hot and humid weather. That's all. So till this you note it down. This is the answer for second question. Tamil Nadu receives hot and humid weather. That's all, children. Then do you know passage is given? What is that? Tirutani recorded the all-time highest temperature of 48.6 degrees Celsius in May 2003. அதாவது என்ன சொல்றாங்க, 2003வது வருஷம் மே மாசம் திருத்தணியில தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான தட்பவெப்பநிலை நிலவியதா சொல்றாங்க. அதனுடைய பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்னது, செல்சியஸ் பாத்தீங்கன்னா 48.6 அந்த அளவுக்கு வந்து அங்க வெயில் இருந்ததா சொல்றாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரெக்கார்ட். ஓகே. Yes, children. So this is the last part of this lesson, that is forest. So forest, காடுகள் அப்படின்னாவே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் தான் இல்லையா? போறதுக்கு பயமா தான் இருக்கும், போயிருக்கவும் மாட்டோம். ஆனா காடுகள் அப்படின்னா நமக்கு பிடிக்கும். அதை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க, there are many types of forest across தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னா காடுன்னு தான் தெரியும். காடுன்னா நமக்கு அங்கே மரம் செடி இருக்கும், தென் வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், இவ்வளோதான் தெரியும். ஆனால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமேல் தெரிஞ்சுக்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறுபட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் நியர் த காட்ஸ், as I told, the western Ghats and eastern Ghats, isn't it? So most of the forests are located in the maybe in the eastern Ghat or in the western Ghat side. Okay. So these forests have so many types of trees. Yes, of course, எல்லா ஃபாரஸ்ட்லையுமே நிறைய வகையான மரங்கள் இருக்கும் இல்லையா? அதே போல தான் these forests also has many types of trees. The topmost branches of the trees form a continuous chain such that little or no sunlight hits the ground. This is called canopy. இந்த ஒரு நியூ வேர்டு நீங்க கேள்விப்படுறீங்க. என்னது canopy அப்படிங்கிற வேர்டு? எப்படின்னா என்ன அப்படின்னா, காடுகள்ல ரொம்ப அடர்ந்த காடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய உச்சி, அந்த உச்சியில் இருக்கக்கூடிய என்னது மரக்கிளைகள், இலைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒன்று அப்படியே இணைஞ்சிருக்கிறதுனால the sunlight won't hit the ground in that area. அதாவது சூரிய வெளிச்சம் அந்த இலைகளையும் அந்த மரக்கிளைகளையும் தாண்டி என்ன ஆகாதான், பூமியில விழுகாதான். அந்த மாதிரியான இடத்துல என்ன சொல்றாங்க, canopy. Okay, so note down this and underline this word. Then the forests are divided based on the canopy cover. இதை பொறுத்து தான் காடுகளுடைய வகைகளை பிரிக்கிறாங்க. சரிங்களா? எப்படி வந்து சூரிய வெளிச்சம் வந்து அந்த காட்டுக்குள்ள அந்த காட்டினுடைய நிலப்பகுதியை விழுகுதோ அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, காடுகளை வந்து வகைப்படுத்துறாங்க. ஓகே. ஸோ the divisions, what are the divisions of forest அப்படின்னா, how it is classified அப்படின்னா, வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட், அதாவது ரொம்ப அடர்ந்த காடு. சரிங்களா? மிக அடர்த்தியான காடுகள். இதெல்லாம் எங்க இருக்குன்னா, த நீல்கிரிஸ், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு இந்த ரீஜன்ல we can see found these type of forest. Then the second one, moderate dense forest, அதாவது ஒரு அதாவது ரொம்ப அடர்த்தின்னு சொல்ல முடியாது, அதே சமயத்துல ரொம்ப
பரவலா இருக்கக்கூடிய மரம் செடிகள்னு சொல்ல முடியாது. ஒரு நடுநிலையில இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தியான காடுகள். இது where do we found அப்படின்னா Nilgiris, Coimbatore, Erode, Krishnagiri. So in this places we can see this type of moderate dense forest. Then the last one is open forest. அதாவது திறந்தவெளி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எங்க இருக்குன்னா சேலம், வேலூர், தென் தர்மபுரி இந்த மாதிரியான காடுகள் பார்த்தீங்கன்னா மக்களும் போயிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல முழுக்க வந்து மரங்களாலையும் செடிகளாலையும் சூழப்பட்டிருக்கும்னு சொல்ல முடியாது. இன் சம் பிளேஸ் தேர் மே பி வெக்கேட், அதாவது எதுவுமே இல்லாம எம்டி பிளேஸாகவும் இருக்கலாம். இல்லை ஒரு சில பகுதிகளில் நிறைய மரம் செடி கொடிகளும் இருக்கலாம். இந்த மாதிரியான ஓப்பன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரியான டைப் இது எங்க இருக்குன்னா we can see in this district like Salem, Velur, Dharmaburi district. So the forest can be grouped as இதை வந்து இன்னும் சில குரூப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். இது ஏன் இந்த மூணு மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா in this type of forest only is found in தமிழ்நாடு. பட் அதர் தன் திஸ் இதை விட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் இப்போ ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா என்னது தான் அண்ட் ஸ்க்ரப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, முற்காடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம். பட் அது இங்கே நமக்கு இல்லை. ஸோ அதனால இது மூணு மட்டும் கொடுக்குறாங்க. எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா என்ன? எவர் கிரீன் அப்படின்னா எப்பவுமே பசுமையா இருக்கும். அப்ப அந்த எந்த மாதிரியான இடத்துல எப்பவுமே பசுமையா இருக்கும், எங்க நிறைய மழைப்பொழிவு இருக்கும் அங்கதான் வந்து மரம் செடி கொடிகள் எப்பவுமே பசுமையோடு இருக்கும். அதனாலதான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அண்ட் இதுல இன்னும் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, இங்க இருக்கக்கூடிய மரங்கள் என்னாகிறது, மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் உதிராது. சரிங்களா? அப்ப எப்பவுமே அப்படியே உதிர்ந்தாலும் அது எந்த அளவுக்கு உதிருதோ அதே அளவுக்கு திரும்பவும் முளைக்கிறதுனால அதை வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீல்கிரிஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் we can find this type of evergreen forest. Then second one deciduous forest. இதனுடைய இந்த ஃபாரஸ்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா they shed their leaves during summer. ஸோ வெயில் காலத்தில் அதே போல் இந்த காற்று அடிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் என்னது இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அதனுடைய இலைகளை உதிர்த்திடும். அப்போ அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அப்படியே பட்ட மரமா இருக்குமா? ஸோ அதை வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் டைப் ஆஃப் they generally grow in the lower regions of the hills. இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் எங்க இருக்கும் காணப்படும் அப்படின்னா மலைகள் இருக்கும் இல்லையா, ஹில்ஸ், அந்த ஹில் அந்த மலை அடிவாரத்துல தான் இந்த வகையான ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்வாம்ப், திஸ் இஸ் த லாஸ்ட் திங். ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். அந்த ஸ்வாம்ப்னா எனக்கு என்ன, மேங்க்ரூவ். மேங்க்ரூவ்னா என்னன்னு சொல்லுவோம், சேற்று நிலப்பகுதின்னு சொல்லுவோம். அதாவது கடல் தண்ணி இல்லைன்னா ஆற்று தண்ணி இதெல்லாம் வந்து சரிஞ்சு ஒரு இடத்துக்கு போகாம அப்படியே தேக்கமாகி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சேற்று நிலமா இருக்கக்கூடிய அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில இந்த மாதிரி மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்துருக்குது இல்லையா, அந்த மாதிரியான காடுகளை தான் வந்து ஸ்வாம்ப், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபாரஸ்ட் தான் இருக்கு. ஒன்று இது வந்து உங்க புக்ல கொடுக்கல, நான் தான் சொல்றேன், என்னது சுந்தர்வன் காடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சுந்தர்வன காடு. அதே போல நம்ம தமிழ்நாட்டுல பிச்சாவரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான மேங்க்ரூவ் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ தட் இஸ் த பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இஸ் லொகேட்டட் நேர். இது எங்க இருக்கு தமிழ்நாட்டுல சிதம்பரம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அவர் சில்ட்ரன். ஸோ வாட் டு வி லேர்ன் இன் திஸ் லெசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்னுடைய அந்த லேண்ட்ஸ்கேப் அது வந்து 4 டிவைட் பண்ணியிருக்காங்க. மவுண்டைன், பிளாட்டூ, பிளெயின்ஸ், கோஸ்ட். ஸோ மவுண்டைன்ஸ்னா எப்படி வெஸ்டர்ன் காட் அண்ட் ஈஸ்டர்ன் காட் அப்படிங்கிறத படித்தோம். தென் பிளாட்டூஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்னது, பாரமகால், கோயம்புத்தூர் பிளாட்டோ அண்ட் மதுரை பிளாட்டோ அப்படின்னு படித்தோம். தென் பிளெயின்ஸில் 2 டைப் இருக்குது, ஒன்று ரிவர் பிளெயின், இன்னொன்று கோஸ்டல் பிளெயின்ங்கிறத படிச்சிட்டோம். தென் கோஸ்டல் ரீஜன்ங்கிறத என்னங்கிறத படிச்சிட்டோம். தென் அது இதுக்கு இல்லாமல் வாட்டர்ஃபால், தென் கிளைமேட், தென் ஃபாரஸ்ட், இது 3 டாப்பிக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ I think you all have understood the lesson very well. So with this I will stop this video. In the next video I will start teaching the 3rd unit. Okay children? So the answer for this book back exercise and all I will send link in your WhatsApp group. You can open that link and mark the answers for this book back answers. Okay children? Thank you. Dhanyavad.